அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம நைட்டு தூங்கும்போது நம்மளோட தலகணிக்கு கீழே இந்த ஒரு பொருளை வைத்துட்டு தூங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய கஷ்டங்கள் கூட ரொம்ப சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய பரிகாரம் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. இதுக்காக அவங்களும் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ கோவில் குளம்னு ஏறி இறங்கி இருப்பாங்க. எவ்வளவுதான் பரிகாரம் செஞ்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மட்டும் அவங்களால தீர்க்கவே முடியாத நிலை மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா தீர்வுங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே அவங்க வாழ்க்கையில அமைந்திருக்கும். காலத்தால் சரி செய்ய முடியாத பிரச்சனையா இருந்தாலும் கூட அதை எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. இந்த பரிகாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பெருங்காயம். பெருங்காயத்தோட ஒரு சின்ன ஒரு கட்டி எடுத்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு துண்டு நமக்கு ரொம்ப முக்கியம் தேவைப்படும். நம்ம நைட்டு தூங்கு செல்றதுக்கு முன்னாடி நம்மளோட முகம் கை கால்களை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் பூஜை அறைக்கு போய் முதல்ல உங்களோட குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு சின்ன பெருங்காய கட்டியை உங்களோட உள்ளங்கையில் வைத்துட்டு அப்படியே உங்கள் படுக்கறைக்கு வாங்க. நீங்கள் எந்த இடத்துல படிக்கிறீங்களோ அல்லது எந்த இடத்துல அமருவீங்களோ அல்லது எந்த இடத்துல படுப்பீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை உங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத அந்த இடத்த மனதார திருப்பி வேண்டிட்டு நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இதுக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு வெள்ளை துணியில் அதை நல்லா முடிச்சுட்டு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட பில்லோக்கு கீழே நம்ம தலையணை கீழே அதை வைத்துட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிங்க. இது போல தொடர்ந்து 3 நாட்கள் இரவு பண்ணுங்க. பெருங்காயம் வைத்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தூங்கணும். நீங்க பெருங்காயம் வேண்டுதல் ஆரம்பிச்ச பிறகே பார்த்தீங்கன்னா வேற எந்த டைவர்ஷனுமே போகக்கூடாது. வேற யாராவது கூட பேசுறதோ இல்ல மொபைல் பார்க்கறது டிவி பண்ணுமே எதுவுமே பண்ணாம நீங்க போகணும். இதே போல பெருங்காயம் கையில வைத்துட்டு தான் நீங்க 3 நாட்களும் பண்ணணும். 3ஆவது நாள் காலையில மட்டும் எழுந்திரிச்சு பல் மட்டும் நல்லா தேய்ச்சிட்டு இந்த சின்ன பெருங்காயத்தை வைத்து அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கற்பூரம் வைத்து அதை எரிக்க வைங்க. இது எரிஞ்சு பெருங்காயத்தோட சேர்ந்து அப்படியே சாம்பலாயிடும். இது எரிய உங்களோட பிரச்சனையும் முழுமையா தீருது அப்படிங்கிற நம்பிக்கையோட எரிய வைங்க. பெருங்காயம் எரிஞ்சு தீரும் போது உங்களோட பிரச்சனைகளும் சாம்பலாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த பரிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 3 மாத இடைவெளியில ஒவ்வொரு தடவை நீங்க பண்ணலாம். ஒரு தடவை நீங்க பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ளாரே உங்களுக்கு தீர்ந்துடும். அதன் பிறகு அடுத்த பிரச்சனைக்கு 3 மாத பிறகுதான் நீங்க பண்ணணும். இதை நீங்க பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை நிறுத்திடுங்க. அதாவது நீங்க இப்ப இன்னைக்கு பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இருந்தே அசைவ உணவை முற்றிலுமா நிறுத்திட்டு இந்த 3 நாட்கள் பண்ணிட்டு அதுக்கடுத்த ஒரு நாள் நீங்க அசைவ உணவு சாப்பிடலாம். அதுக்கு அடுத்த நாள் நீங்க பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது திங்கட்கிழமை நீங்க ஒரு புதன்கிழமை இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்கன்னா திங்கட்கிழமைலேருந்தே நீங்க அசைவ உணவு சாப்பிட்டு இருக்க கூடாது. இந்த திங்கக்கிழமை அடுத்த புதன்கிழமை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைவ உணவை எடுத்துக்கணும். அதே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பழக்கமும் இருக்காமல் பார்த்துக்கோங்க. அதாவது ஆண்கள் நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு மது பழக்கம் இருக்குது, இல்லாட்டி ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குன்னா எல்லாத்தையுமே நிறுத்திட்டு பண்ணுங்கள். தெய்வ நம்பிக்கையோட மன சுத்தத்தோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். விரைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.